எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய ப்ளவுஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து 5 இன்ச் இருக்க மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது ப்ளவுஸோட பேக் சைடு வந்து 5 இன்ச் இருக்க மாதிரி கழுத்துக்கு கீழே 4 பக்கமும் கரெக்டாக 5 இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு 4 பக்கமும் 5 இன்ச் இருக்கான்னு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப்புக்குங்க கரெக்டாக அதை வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ அதே மாதிரி நமக்கு இன்னொரு பீஸ் வேணுங்க. இதே ப்ளவுஸில் இப்போ நம்ம கட் பண்ணதுக்கு பக்கத்தில் அந்த கைக்கு கீழே பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்னொரு பீஸை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 4 பக்கமும் 5 இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணி இன்னொரு பீஸ் அதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு சப்போஸ் பத்தலைன்னா அதை பிரித்து விட்டு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு ப்ளவுஸில் இப்போ 2 பீஸ் கிடச்சிருக்குங்க. சேம் அதே மாதிரி இன்னொரு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். இதுலேயும் எனக்கு அதே மாதிரி 2 பீஸ் வேணும். அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம 4 பீஸ் இருக்குது பார்த்திங்களா? இப்போ இந்த 4 பீஸையும் நம்ம வந்து இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நான் காமிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து அலைன் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கலர் மாற்றி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இதுக்கு மேலே அந்த பீஸை போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. அது ஸ்டிச் ஆனதுக்கப்புறம் இந்த 2 பீஸையும் சேர்த்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி வச்சு எல்லா பீஸையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இதெல்லாம் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 பக்கமும் 9 இன்ச் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக 9 இன்ச் இருக்கணும். அப்புறம் இதே அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அப்புறம் அரிசி பை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஃபோம் ஷீட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அரிசி பையும் வேறு ஏதாவது ஒரு பழைய துணி கூட எடுத்துக்கோங்க. இதே அளவுக்கு ஒரே அளவுக்கு எடுத்து 4 பக்கமும் கரெக்டாக ஓரமாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஒரு பழைய ஃப்ராக்கோட ஜிப்பு தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் காமிக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஓரத்துக்கு மேலே இந்த ஜிப்போட நல்ல சைடு வந்து உள்ளே இருக்க மாதிரி இப்படி திருப்பி வச்சு ஒரு ஓரம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு ஓரம் பாருங்கள், நான் காமிக்கிற மாதிரி இந்த ஜிப்பை எடுத்து அதுக்கு மேலே வச்சு நல்ல சைடு உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த ஓரம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்க அந்த ஜிப் போர்ஷனை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் இப்போ காமிக்கிற மாதிரி ஜஸ்ட் இந்த ஜிப்பை வந்து சென்டராக வர மாதிரி இப்படி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஜிப்பு வந்து சென்டராக இருக்கணும். இப்போ இந்த ஓரமும் அந்த ஓரமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. டபுள் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ இதோட நல்ல சைடு வந்து வெளியே திருப்பிடலாம். அந்த எட்ஜஸ்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக ஒரு பவுச் ரெடி ஆகிடுச்சு, மினி பவுச். இதில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான பென்சில் பேனா வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கலர் பென்சில், ஸ்கெட்ச் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஈஸியாக இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இது வந்து பழைய ப்ளவுஸில் தான் ஸ்டிச் பண்ணணும்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இனிமேல் உங்கள்கிட்டையும் பழைய ப்ளவுஸ் இருந்தால் தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக மாற்றுங்க. அப்புறம் வந்து இன்னொரு ப்ளவுஸ் எடுத்திருக்கேங்க. இது வந்து 2 ஓரமும் வந்து அந்த தையல்லாம் பிரித்து விட்டுருங்க. இந்த மாதிரி பிரித்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 பக்கமும் இங்கே வந்து கீழே அந்த பேக் சைடு இருக்குது பார்த்திங்களா, முதுகு பக்கம், அது வந்து 7 இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த முதுகு பக்கம் கீழே வந்து அந்த நெக் கீழே 7 இன்ச் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதை வந்து நம்ம 4 சைடுமே 7 இன்ச்சு வர மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பீஸோட இன்னொரு சைடு இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி வச்சு இன்னொரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த 2 பீஸையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஓரமாக ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இதை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு மேலே இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபோல்டபுள் சைடுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி கர்வ் போர்ஷனுக்கு லைட்டாக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இதே அளவுக்கு ஒரு அரிசி பை ஒன்று எடுத்துக்கோங்க. சேம் இதே மாதிரி வச்சு அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா போர்ஷன்லாம் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த கிளாத்தும் இந்த ரைஸ் பேக் 2மே சேர்த்து ஒட்டுக்காக ஃபோல்டு பண்ணி இந்த 4 பக்கமும் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சைடுமே ஃபோல்டு பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ கீழே இருந்து ஒரு 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நான் காமிக்கிற மாதிரி இப்படி மடிச்சுட்டு இந்த ஓரமும் இந்த ஓரமும் ஒரு தையல் போடணும். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேங்க. என்ன டைட்டிலில் வளையல் இருந்தால் போதும் அப்படின்ட்டு அதை பற்றி எதுவுமே சொல்லலேன்னு பார்க்குறீங்களா? இதில் தான் நம்ம வந்து வளையல் அட்டாச் பண்ண போகிறோங்க. அது எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த 2 சைடும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம்.
இப்போ வந்து மேலே எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம வளையல வச்சுட்டு இந்த மாதிரி அந்த கிளாத்தை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்புறம் இப்படி டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு இது ஹோல்டராக தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அந்த சார்ஜர் ப்ளக் பாயிண்ட் இருக்கும்ல, அதை வந்து இந்த வளையல் வழியாக உள்ளே விட்டு இந்த மாதிரி பாருங்கள், நம்ம இந்த மாதிரி மாட்டி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். மொபைல் வந்து கீழே விழாதுங்க. ஈஸியாக சார்ஜ் பண்ணிவிட்டு ஈஸியாக எடுத்துக்கலாம். பக்கத்துலேயே நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது. அப்புறம் இது ஒரு சில்க் ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளோ தான் ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் பத்தவே இல்லைங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸை வந்து நமக்கு தூக்கி போடுறதுக்கு மனசே வராது. பீரோலையும் ரொம்ப நாளைக்கு மடித்து வச்சுருக்கவும் முடியாது இல்லைங்களா. அதை தான் நான் இப்போ இது ரியூஸ்க்காக எடுத்திருக்கேன். உங்கள்கிட்டயும் அந்த மாதிரி ரொம்ப பிடிச்ச ப்ளவுஸு பத்தாமல் நீங்களும் அந்த மாதிரி இன்னும் வச்சிட்ருக்கீங்களா, அந்த மாதிரி இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸோட பேக் சைடு வந்து நான் இப்போ வந்து 2 சைட்லேயும் பிரிச்சுட்டு கீழே வந்து 15 இன்ச் இருக்க மாதிரி, அதே மாதிரி 7 இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் அந்த சென்டர் போர்ஷனை கட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இது 2 பீஸ் கிடைக்குங்க. இதே அளவுக்கு வந்து ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு பழைய கிளாத் ஒன்று எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஃபோம் ஷீட் இல்லைன்னா அரிசி பை போதுங்க. இதே அளவுக்கு ஈவனாக கட் பண்ணி அதே மாதிரி ஒரு பழைய கிளாத் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த 3 பீஸையும் ஒரே மாதிரி வச்சு 4 கார்னர்லையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு 2 பீஸ் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே இந்த 2 கார்னர்லேயும் ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இப்போ அதை வந்து ஜஸ்ட்டு ஒரு கர்வ் மாதிரி சும்மா ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த ஓரமும் அந்த ஓரமும் ஒரு சின்ன வளைவாக மார்க் பண்ணி அதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் நம்ம கட் பண்ணிடணும்ல, இப்போ அந்த பீஸை எடுத்து இன்னொரு பீஸ்க்கு மேலே வச்சு அதே மாதிரி சேம் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே கர்வாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ இந்த ப்ளவுஸோட பட்டி போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதிலேருந்து ஒரு 3 இன்ச் மட்டும் நான் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி ஒரு 3 இன்ச் எடுத்து அதை வந்து ஹாஃபாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஃபோல்டு பண்ணதை எடுத்துகிட்டு இது வந்து இன்னொரு பேங்கிள் தாங்க. இது வந்து ஒரு பேங்கிள் தான் என்கிட்ட இருந்துச்சு, ரொம்ப நாளாக போடாமல் தான் வச்சுருக்கேன். இதை வந்து நான் காமிக்கிற மாதிரி இப்போ அந்த 3 இன்ச்சில் நம்ம ஹாஃபாக ஃபோல்டு பண்ணோம்ல, அந்த பீஸை இதுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி இதில் ஒரு பீஸ் கூட மேலே வச்சு ஒரு ஓரமாக இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஜிப் நான் சொன்ன மாதிரியே ஒரு பழைய ஃப்ராக்கோட ஜிப்பு தான் எடுத்திருக்கேன். இந்த ஜிப்பையும் இப்போ நான் காமிக்கிற மாதிரி வச்சு 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஓரமாக இந்த மாதிரி வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு பீஸ் எடுத்து இதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி நல்ல சைடு உள்ளே இருக்க மாதிரி ஜிப்போட நல்ல போர்ஷனும் இந்த கிளாத்தோட நல்ல போர்ஷனும் உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு ஓரமாக டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஜிப்பை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் மீதி கீழே பாருங்கள், இந்த மீதி 3 சைடுமே ஓரமாக ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ அந்த நல்ல சைடு வந்து வெளியே திருப்பிட்டா நமக்கு சூப்பராக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற சூப்பராக ஒரு பார்ட்டி வேர் பர்ஸ் ரெடியாகிரும் பாருங்கள். ரொம்ப சூப்பராக சிம்பிளாக பண்ணக்கூடியது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஹேங் பண்ணிக்கலாம். இதை நம்ம மொபைல் பவுச்சாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக பார்த்திங்களா, நம்ம தூக்கி போடுற இல்லை யூஸ் பண்ணாத ப்ளவுஸை வச்சு எப்படி யூஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.